Good Evening Canada, sponsored by Golumbia Group. Indeki September 24th and Toronto இப்ப temperature 16 degrees Celsius and time now 4 p.m. in Toronto. Indeki Good Evening Canada என்ன நடக்குதுன்னு let's take a look at our agenda. First at top of the hour Ontario's Chief Medical Officer of Health, Dr. Kiran Moore வந்து இன்றைக்கு ஒரு announcement பண்ணினவர் indoor and outdoor certain eventsல வந்து capacity limits increase பண்றதுன்ற பற்றி, so we'll be watching that. Then அதை தொடர்ந்து in Canadian வலம் இன்றைக்கு Canada's Chief Public Health Officer Dr. Teresa Tam உங்களுக்கு COVID update தர போறா. Then in our கலையரங்கம் ஒரு beautiful old song இருக்குது, music by Lathan Brothers and sung by Shruti Rajkumar. Then வழக்கம் போலவே currency, weather and news with P.S. Sudaran பார்க்க போறோம். So let's get started. So first, இன்றைக்கு வந்து top of the hour இன்றைக்கு Ontario's Chief Medical Officer of Health, Dr. Kiran Moore இன்றைக்கு announce பண்ணவர் Ontarioல certain indoor and outdoor eventsல வந்து capacity limit வந்து கூட்ட போயிடும் நாளையில இருந்து. So இதே வந்து என்னென்ன events ன்னு பார்த்தால் sport events, banquet halls, concerts, theaters and horse racingsல வந்து capacity limit வந்து கூட்ட allow பண்ணிருக்கணும். So indoors-ல வந்து 50% capacity இருக்கும், maximum 10,000 people-ஓட. இதே வந்து outdoor-ல வந்து unseated event என்றால் 75% capacity-ஓட maximum வந்து 15,000 people இருக்கலாம். பட் அதே outdoor-ல வந்து seated events என்றால் 75% capacity-ஓட 30,000 maximum people வந்து அந்த guest வந்து இருக்கலாம் அந்த event-ல join பண்ணி எனக்கு announce பண்ணவே. So and also அதோட வந்து proof of vaccination passport வந்து நீங்கள் காட்டவுன்னு நீங்கள் வேக்சின் போட்டிருக்கிறீங்களா ப்ரூஃப் கார்டுனா தான் அலோவ் பண்ணிவினோம். ஆன் தேட் நோட் இது வந்து ப்ளூ ஜெய்ஸுக்கு வந்து ரொம்பவுமே பெரிய அட்வான்டேஜாக இருக்க போகுது. ஏனென்றால் வர டியூஸ்டே தே ஹேவ் தேர் கேம்ஸ் அகெயின்ஸ்ட் நியூயார்க் யாங்கீஸ் இன் ட்ராண்டோ ராஜர்ஸ் சென்டர். ஸோ இது ரொம்பவுமே அவைகளுக்கு அட்வான்டேஜாக இருக்க போகுது. என்ற இது வந்து ட்ராண்டோ ராஜர்ஸ் சென்டரில் நடக்கிறவடியால் இது வந்து ஒரு அவுட்டோர் சீட்டட் ஈவெண்ட்டாக தான் கருதப்படும். ஈவன் தோ ரூஃப் வந்து மேலே இருந்தாலுமே போட்டிருந்தாலும் க்ளோஸ்டாக இருந்தாலும் அவள் சொல்லியிருந்துச்சுன்னா இது வந்து ரொம்பவுமே அந்த ஏர் சர்க்குலேஷன்ஸ் வந்து ரொம்பவுமே நிறைய இருக்கிறபடியால் it will be counted outdoor seated event-ஆக தான் இது கவுண்ட் பண்ண மாட்டபடியால் இதில் வந்து ஒரு 30,000 people வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இப்போவே வந்து நிறைய சேல்ஸ் என்னவும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து சேல்ஸில் போகுது. $15 வந்து டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நெக்ஸ்ட் டியூஸ்டே கேம்ஸ் பார்க்க போகிறீங்கன்னா யூ கேன் பர்ச்சேஸ் த டிக்கெட். And of course when you're going நீங்கள் வந்து proof of vaccination passport-ஐ வந்து கொண்டு போகணும் காட்டுறதுக்கு அவைகளுக்கு. Also இது வந்து இன்னும் 6 more games தான் இருக்குது. ஸோ இந்த இன்னும் கூட கெஸ்ட் ஃபேன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணும்பொழுது cheer up பண்ணும்பொழுது அவைகளுக்கு இன்னுமே அது அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ஆல்சோ ஆன் தேட் நோட் ட்ராண்டோ ராப்டர்ஸுமே வந்து ரொம்ப 18 months பிறகு வந்து திருப்பி வந்து இந்த சீசன் இங்கே விளையாட போயிடும். லாஸ்ட் சீசன் எல்லாமே வந்து டேம்பா வே ஃப்ளோரிடாவில் தான் ப்ளே பண்ணவே. ஸோ அவைகளுக்கு வந்து இன்னமும் கெப்பாசிட்டி லிமிட் கூட இருக்க போகுது. ஸோ அவைகளுக்கு வந்து 10,000 people கிட்ட அட்டென்ட் பண்ணலாம் ஸ்காஷியா பேங்க் ஏரினால, அஸ் வெல் அஸ் வந்து மேப்பிள் லீஃப்ஸ் கேம்ஸுக்கு வந்து 10,000 people அட்டென்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் சீசனில் வந்து ட்ராண்டோ மேப்பிள் லீஃப்ஸில் வந்து ஒரு ஃபேன்ஸுமே இல்லாமல் தான் அவைகள் விளையாடினவேல். ஸோ இந்த வருஷம் இந்த இயர் வந்து இந்த சீசன் ரொம்பவுமே அவைகளுக்கு இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. பிகாஸ் ஒரு கேமில் வந்து ஃபேன்ஸ் தான் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டே. ஸோ இன்னுமே அவைகள் வந்து வின் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ சீசன் கேம் வந்து ட்ராண்டோ ராப்டர்ஸுக்கு வந்து ஃபிலடெல்ஃபியா 76ers-ஓட October 4th நடக்க போகுது. அதே மாதிரி ட்ராண்டோ மேப்பிள் லீஃபில் வந்து ரெகுலர் சீசன் கேம் October 13th ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் இன்னும் நிறைய டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது, யூ கேன் பர்ச்சேஸ் அண்ட் வாட்ச். ஸோ இன்றைக்கு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் டாக்டர் கிரண் மோர் ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் இதை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ லெட்ஸ் டேக் அ லுக். It has been over 2 months since the province moved to step 3 of its roadmap to reopen. During this time, we have made incredible strides, thanks to the tremendous efforts of Ontarians adhering to public health measures and going out to get vaccinated. Over the past week, nearly 87,000 more Ontarians got their first shot, and over 137,000 more got their second shot. Between September 1st and September 22nd,
The 7-day average for first doses administered increased by more than 6% from over 11,400 doses to over 12,000 doses. And almost 80% of eligible Ontarians are now fully vaccinated. And I have to thank everyone that's come forward. 4 out of 5 eligible Ontarians are now fully vaccinated. With public health and healthcare indicators currently stable and proof of vaccination now in effect, we are able to recommend cautiously easing capacity limits in certain settings. For these settings, the capacity limits will increase to up to 75% capacity or 15,000 people, whichever is less, for unseated events, and up to 75% capacity or 30,000 people. Effective tomorrow, Saturday, September 25th at 12:01 a.m., capacity limits will be increased for many of the indoor settings where proof of vaccination is required. This includes sporting events, meeting and event spaces, including banquet halls, conferences and convention centers, concerts, theaters, cinemas, racing venues, and studio audiences at commercial film and television productions. These settings will be able to operate at up to 50% capacity or 10,000 people, whichever is less. This is an increase in the hard capacity cap for these settings. Capacity limits will also be increased in certain outdoor public settings, such as sporting events, concerts, theaters, and racing venues. For these settings, the capacity limits will increase to up to 75% capacity or 15,000 people, whichever is less, for unseated events, and up to 75% capacity or 30,000 people, whichever is less, for seated events. In addition, to maintain the safety of large outdoor events, proof of vaccination will be required in outdoor settings where the usual maximum capacity would be 20,000 people or more. Increasing capacity limits does not mean that we can let our guard down. We must remain cautious and humble in the face of this Delta variant. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ் உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back to Good Evening Canada. So இந்த நியூஸ் வந்து ரொம்பவுமே எக்ஸைட்டிங்காக இருக்க போது எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸுக்கும், ஸ்பெஷலி ஃபார் NBA அண்ட் டொரண்டோ மேப்பிள் லீவ்ஸ் கேம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கெப்பாசிட்டி கூடினபடியால் மோர் பீப்புள் கேன் வாட்ச். ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் இன்றைக்கு வந்து ஹுவாவி சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர் மெங் வான்ஸுவை வந்து ஆஃப்டர் 3 years US வாரண்டால் அவள் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தது. அவள் வந்து டிசம்பர் 2018 வந்து அவள் அரெஸ்ட் பண்ணவேல் ஃபார் பேங்க் அண்ட் வயர் ஃப்ராட் சார்ஜஸுக்காக. ஸோ அவள் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணவேல் இன் BC. ஸோ அவள் ரிலீஸ் பண்ணபடியால் சைனாவும் அனௌன்ஸ் பண்ணி இருக்குது. 2 கெனேடியன்ஸ் அங்கேயும் வந்து லைஃப் இன் பிரிசனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தவையில். ஸோ இன்றைக்கு ரிலீஸ் பண்ணபடியால் அவையிலும் வந்து திருப்பி கனடாக்கு 2 கெனேடியன்ஸும் திருப்பி கனடாக்கு வந்து கொண்டிருக்கணும். ஸோ சற்று முன்பு இதை பற்றி வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருந்தார். ஸோ லெட்ஸ் வாட்ச் தட்.
About 12 minutes ago, the aircraft carrying Michael Kovrig and Michael Spavor left Chinese airspace and they're on their way home. They boarded at about 7:30 Ottawa time, along with Dominic Barton, Canada's ambassador to China. These two men have gone through an unbelievably difficult ordeal. For the past 1,000 days, they have shown strength, perseverance, resilience, and grace, and we are all inspired by them. I want to thank their families who've been there for them, supporting them in every way they could, and supporting us. Diplomatic and other Canadian officials who have been tireless over the past 2.5 years to secure the return of these two Canadians. I want to thank our allies and partners around the world in the international community who stood steadfast in solidarity with Canada and with these two Canadians. And finally, I want to thank Canadians who have kept them in their thoughts and remain determined in the core value the Canadians have that they are on their way home to their families. Il y a 12 minutes, Michael Kovrig et Michael Spavor ont quitté l'espace aérien chinois en route pour la maison. Ils sont à bord de l'avion avec notre ambassadeur en Chine, Dominic Barton. Ces deux hommes ont vécu pendant plus de 1000 jours une épreuve épouvantable. Ils ont... உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Good evening Canada, sponsored by Golumbia Group. ஸோ அந்த கிளிப் வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சற்று முன்பு கெனேடியன்ஸுக்கு ஆற்றின உரை. ஸோ இந்த இஷ்யூவால் வந்து கனடா அண்ட் சைனா ரிலேஷன்ஷிப் பாதிக்குமாண்டே இஷ்யூ பயந்து கொண்டிருந்தவில் இதால் வந்து இம்போர்ட் செய்வதற்கும் பிரச்சனை வருமாண்டு. பட் அப்படி ஒன்றும் நடக்கல. ஸோ தேங்க்ஃபுல்லி ரெண்டு கெனேடியன்ஸும் ஆஃப்டர் 1000 days திருப்பி ரிட்டர்ன் ஆகினும். ஸோ ரியலி ஹாப்பி ஃபார் தம். ஸோ நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து Chief Medical Officer of Health டாக்டர் கிரண் மூர் வந்து அவர் கேட்டிருந்தவேல் இந்த வேக்சின் பாஸ்போர்ட் வந்து எவ்வளவு காலத்துக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குமெண்டு. ஸோ அதுக்கு அவர் சொல்லியிருந்தார் மினிமம் அட்லீஸ்ட் வந்து வின்டர் முடிகிற மட்டுக்கும் வந்து இது எஃபெக்டிவாக இது வந்து இன் பிளேஸாக தான் இருக்க போகுது. பிகாஸ் வின்டருக்கு பிறகு ஹாலிடேஸ் வரும். ஸோ ஹாலிடேஸில் வந்து நிறைய பீப்புள் மீட் பண்ணுவினோம். ஒரு ஹாலிடேஸுக்கு வேறு கண்ட்ரீஸுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கோவிட் கேசஸ் வந்து திருப்பியும் ஸ்பைக் ஆகும் ரொம்பவே. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு மேக் ஷுர் லைக் எவ்ரி ஒன் சேஃபாக இருக்கிறதுக்கு திருப்பியும் வந்து லாக்டவுன்ஸ் ஒன்றும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வேக்சின் பாஸ்போர்ட் இருந்தால் டிரான்ஸ்மிஷன் ரேட்ஸ் வந்து குறைய இருக்க மாட்டேப்படியா. ஸோ ஹீ செட் மினிமம் வந்து இது வந்து அன்டில் வின்டர் முடிய மட்டும் இருக்க போகுது. அதோடு வந்து அவர் சொல்லியிருந்தார் த ஹோப் இஸ் வந்து ஒன்டாரியோவில் வந்து 90% வந்து பீப்புள் வேக்சினேஷனாக பண்ணியிருக்கணுமெண்டு. அப்போ தான் வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து குறைய இருக்குமெண்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி வி கேன் ரீச் there soon. And Premier Doug Fordham adathan sollirundha the vaccine passport than it's going to stop the transmission. So hopefully more people vaccination aana piragu we can have more freedom. On that note,
நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட கிட்ஸுன்ற லைஃப்பில் மேக் பண்ண டிசிஷன்ஸில் வந்து முந்தியெல்லாம் டிசைட் பண்ணி நம்ம அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி அவையை ட்ரெயின் பண்ணுறது, இல்லாட்டிக்கு வந்து அவைகளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் அவையில் ஜாயின் பண்ண வைக்கலாம், ஓர் இப்போ அவைகளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு பற்றி தான் மெயினாக யோசிப்பினோம். பட் இப்போ வந்து புதுசாக இருக்கிற பேரண்ட்ஸுக்கு யங் கிட்ஸோட அவங்களோட ஒரு மேக் பண்ணுற இம்பார்ட்டண்ட் டெசிஷன்ஸ் வந்து யங் கிட்ஸுக்கு COVID-19 வேக்சின் வந்து போடலாமா தேவையான்றதை பற்றி ஒரு முக்கியமான டெசிஷன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் மேக் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ என்னமுமே வந்து 12 வயசுக்கு குறைய உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு வேக்சினும் கேனடாவில் அப்ரூவ் ஆகலை. பட் ஃபைசர் வந்து ஏர்லியர் திஸ் வீக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தவேல் தட் அவங்களோட வேக்சின் வந்து 5 வயசுலேருந்து 11 வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அது வந்து சேஃபாக இருக்குது, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குண்டு. ஸோ அதுக்கு வந்து ஹெல்த் கேனடா அண்ட் நேஷனல் அட்வைசரி கமிட்டி ஆஃப் இம்யூனைசேஷன் சொல்லியிருந்தவேல் ஃபைசர் வந்து அவங்களோட ஃபைண்டிங்ஸை ஷேர் பண்ணினால் அதுக்கு பிறகு அதை வந்து ரீசர்ச் பண்ணி இவள் வந்து சொல்லிவினமெண்டு அது சேஃபாக அண்ட் எஃபெக்டிவாக இருக்குமாண்டு தென் தே வில் டிசைட் அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் போடுறதாண்டு. ஆல்சோ லேட்டர் திஸ் இயர் 6 மாத பிள்ளைகளுக்கு 6 மாதத்துலேருந்து 5 வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஃபைசர் சொல்லியிருந்தவேல் தாங்கள் வந்து ரீசர்ச் செய்ய போடணும், அவைகளுக்கும் வந்து இது சேஃபாக இருக்குமாண்டு. ஸோ வி ஹேவ் டு வெயிட் and see what happens. But நிறைய கிட்ஸுக்குமே ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து இல்லாது கோவிட்டால் அண்ட் ஆல்சோ சம் டெத்ஸும் வந்து நடந்திருக்குது. ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் வந்து மேக் பண்ணுற ஃப்யூச்சரில் மேக் பண்ணுற ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான டெசிஷனாக இருக்கும். ஸோ we have to wait and see what happens. ஸோ on that note இன்றைக்கு வந்து Canada's Chief Public Health Officer Dr. Teresa Tam எங்களுக்கு கோவிட் அப்டேட் தந்திருந்தார். ஸோ let's watch that. The latest surveillance data show that while the Delta-driven wave is continuing nationally, there's considerable regional variation. Areas that have achieved high vaccination coverage and maintain masking, spacing, and other measures where appropriate have been able to keep infection rates lower to protect the health system. However, some more heavily impacted areas are experiencing a strain on healthcare capacity, especially where vaccination coverage is lower. This is both a reminder of the importance of vaccination in our public health toolkit and then reinforcement of the need for ongoing vigilance with other measures to prevent and quickly respond to the rapidly spreading Delta variant. Nationally, the average number of daily new cases being reported is over 4,300. On average, over 2,200 people with COVID-19 are being treated in our hospitals each day, including over 700 in intensive care units, and an average of 36 deaths are being reported daily. These cases and severe illnesses are predominantly occurring among unvaccinated people. From early August to early September, the average weekly rate of new COVID-19 cases was 11 times higher, while the average weekly rate of hospitalizations was 38 times higher in unvaccinated people than in fully vaccinated people. This week marked the start of fall, and as we've already begun the move indoors for back to school and return to work and social spaces, increased disease activity is not unexpected. This means we must keep up efforts and use everything in our toolkit to slow the spread as much as possible to protect lives and livelihoods. COVID-19 vaccination is proving very effective, particularly in preventing severe outcomes, and especially where coverage rates are highest. Although we need very high coverage to offset the highly contagious Delta variant, the good news is that we are continuing to make progress in getting more people protected every day. There are now over 26.5 million Canadians fully vaccinated, which is over 80% of the eligible population aged 12 years or older. On the flip side, that leaves more than 6.5 million Canadians still needing one or more doses of COVID-19 vaccines to be fully vaccinated. Like COVID-19 disease activity, vaccination coverage is not the same everywhere. Where there are gaps in coverage, there will be impacts at the individual level, at the family and community level, and across society and shared services.
including healthcare capacity for everyone. As always, our collective efforts matter. We can all help by protecting ourselves through vaccination and indirectly protecting others who can't be vaccinated or who don't mount a strong response to the vaccines. Hi guys, welcome back. So Dr. Teresa Tam சொன்ன மாதிரியே most of the cases are among vaccine போடாத ஆட்களில் தான் நிறைய cases இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் வேக்சின் போடாட்டே make sure you do that. அப்போ தான் எங்களுக்கு இன்னமும் more restrictions எல்லாம் ease ஆகும். So go get vaccinated. Next, in Good Evening Canada, we are going to Kalayarangam, a beautiful old song இருக்குது by Lathan Brothers music and sung by Shruti Rajkumar and produced by Babu Jayakandan. So let's take a look.
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கேனடா ஸ்பான்சர்ட் பை கொலம்பியா குரூப். அந்த சாங் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஓல்ட் சாங் அண்ட் நியூ சாங் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி ட்ரான்சிஷன் வந்து ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இட்ஸ் மியூசிக் பை லதன் பிரதர்ஸ். அவையில் வந்து ஒரு ட்ரோண்டோட ஒரு ஸ்டேஜ் மியூசிக் குரூப். ஸோ அவையில் வேறு நிறைய சாங்ஸ் யூடியூப்பில் இருக்குது. ஸோ யூ கைஸ் கேன் சர்ச் அண்ட் வாட்ச் மோர் சாங்ஸ். அண்ட் அவையில் போலவே நிறைய ஆர்டிஸ்ட் கனடாவில் இருக்கிறீங்க. உங்களோட சாங்ஸ் ஒரு டான்ஸ் வீடியோஸ் எங்களோட கலையரங்கத்தில் ப்ளே பண்ண வேணும்னா யூ கேன் சென்ட் இட் டு அஸ் அண்ட் வி வில் ப்ளே இட் அஸ் வெல். இப்போ டைம் 9:32 PM in Toronto. அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் இந்த கிழமை வந்து கனடாவுக்கு நிறைய லூனிஸ் வந்து புதுசாக வந்து டிசைன் பண்ணி சர்க்குலேட் ஆகுது. ஸோ 2 million கலர்ஃபுல் லூனிஸ் அண்ட் 1 million அன்கலர்ட் லூனிஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கணும். அது வந்து கேள்விப்பட்டு பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த லூனிஸ் வந்து. ஸோ இது என்னத்துக்கு டிசைன் பண்ணவில்லை என்றால் இது வந்து டு கொமோமரேட் த க்ளோண்டைக் கோல்ட் ரஷ். இது வந்து ஒரு 125 இயர்ஸுக்கு முதல் வந்து இது நடந்திருக்குது. இது வந்து ஒரு யூகானில் வந்து க்ளோண்டைக் ரீஜனில் ஃபர்ஸ்ட்டாக மைனர்ஸ் வந்து கோல்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு கோல்ட் ரஷ் நடந்தது பிட்வீன் 1896 to 1899. ஸோ இதால் வந்து நிறைய இண்டிஜினஸ் பீப்புள்ஸுன்னு லேண்ட் எல்லாமே எஃபெக்ட் ஆகிருக்கு யூகானில். ஸோ எஸ்பெஷலி இந்த மந்த் வந்து த நேஷ்னல் டே ஆஃப் ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் எல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த புது லூனி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கடைக்கு போய் உங்களுக்கு சேஞ்ச் கிடைக்கல மேக் ஷூர் டு லுக் அட் இட். ஸோ உங்களுக்கு அந்த புது லூனி வந்து கிடைக்கலாம். ஒரு பேங்க்கில் வந்து நீங்கள் போய் உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைச்சால் யூ கேன் லுக் அட் உங்கள்கிட்ட அந்த புது லூனி வந்திருக்காண்டு. So on that note, next we are going to currency. Sri Lanka 188 rupees and 50 cents and India 60 rupees and 50 cents. So let's take a look. பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 188.50 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. You are watching Good Evening Canada, sponsored by Golumbia Group. Pet time 9:34 PM in Toronto and temperature 16 degrees Celsius. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கிழமையிலிருந்து கியூபெக்கில் சில இடங்களில் வந்து சீனியர் ஹோம்ஸில் அவையில் பப்ளிக் ஸ்பேசஸில் இருந்தால் சீனியர் ஹோமுக்குள்ளே அவையில் வந்து மேண்டட்டரியாக மாஸ்க் போட வேண்டி இருக்கும். ஏனென்றால் நிறைய கேசஸ் வந்து சீனியர் ஹோம்ஸில் வந்து அக்ராஸ் கியூபெக் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்குது இன் மொன்ட்ரியால், லவால் அண்ட் ஈஸ்டர்ன் டவுன்ஷிப் ஆஃப் ஓடவே. ஸோ இதனால் வந்து தே ஆர் மேக்கிங் இட் மேண்டட்டரி சீனியர்ஸுக்கு வந்து எஸ்பெஷலி தே ஆர் மோர் ப்ரோன். ஸோ அவைகளுக்கு வந்து மாஸ்க் வந்து கட்டாயம் பப்ளிக் ஸ்பேசஸில் இருக்கல அவையில் கட்டாயம் போட்டிருக்கணும் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து சொல்லியிருக்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் we are going to go to weather. நாளைக்கு கொஞ்சம் வெட்டாக இருக்க போதுன்னா கேள்விப்பட்டேன் டொரண்டோவில். பட் வேறு மேஜர் சிட்டிஸ் இன் கனடாவில் என்ன மாதிரி வெதர் இருக்குண்டு லெட்ஸ் டேக் அ லுக்.
ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 20°C, அதிகுறைந்த வெப்பநிலை 10°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 22°C, அதிகுறைந்த வெப்பநிலை 12°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 21°C, அதிகுறைந்த வெப்பநிலை 13°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 26°C, அதிகுறைந்த வெப்பநிலை 12°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 20°C, அதிகுறைந்த வெப்பநிலை 12°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வெல்கம் பேக். ஸோ நீங்கள் வந்து ஜிஇசி தமிழ் ஆப் எங்களோட ஆப் வச்சுருந்தால் நீங்கள் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. மேக் ஷுர் டு அப்டேட். ஸோ எங்களோட ஷோஸை வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் யூ கேன் வாட்ச் இட். ஆன் தட் நோட் ஆல்சோ எங்களோட மண்டே வந்து எங்களோட 300th ஷோ வந்து நடக்க போகுது. ஸோ மேக் ஷுர் டு டியூன் இன் அண்ட் ஹாவ் வாட்ச் இட். ஸோ தொடர்ந்து நெக்ஸ்ட் இன் குட் ஈவினிங் கேனடா லாஸ்ட் போர்ஷனாக we are going to go to கனேடிய செய்திகள் with PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். நூற்றாண்டுக்கும் மேலாக கனடிய அரசுக்காக நடத்தப்பட்ட குடியிருப்பு பாடசாலைகளில் நிகழ்ந்த கொடூரங்களுக்கு கத்தோலிக்க தேவாலயத்தின் ஒரு முக்கிய கனேடிய பிரிவு முதல் முறையாக மன்னிப்பு கோரியுள்ளது. கனேடிய கத்தோலிக்க ஆயர்களின் குழு இந்த மன்னிப்பு அடங்கிய ஒரு அறிக்கையை இன்று வெளியிட்டுள்ளது. குடியிருப்பு பாடசாலைகளில் நிகழ்ந்த கொடுமைகளை கத்தோலிக்க சமூகத்தைச் சேர்ந்த சிலர் செய்த கடுமையான துஷ்பிரயோகம் என அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. அதேவேளை குடியிருப்பு பாடசாலை அமைப்பில் முதற்குடிகளின் மொழி, கலாச்சாரம் ஆகியன ஒதுக்கப்பட்டது என இன்றைய அறிக்கையில் கனேடிய கத்தோலிக்க ஆயர்களின் குழு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எதிர்வரும் டிசம்பர் மாதம் பாப்பரசர் குடியிருப்பு பாடசாலைகளில் தப்பியவர்களை சந்திக்க உள்ளார் என்பதையும் இன்றைய அறிக்கை குறிப்பிடுகின்றது. கோவிட் தொற்றின் பெரும் பாதிப்பை எதிர்கொள்ளும் அல்பர்டாவுக்கு உதவ வளங்களை அனுப்புவதாக கனேடிய ஆயுதப்படைகள் உறுதி செய்துள்ளன. தொற்றின் 4வது அலையின் போது முன் எப்போதும் இல்லாத வகையில் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை எதிர்கொள்ளும் அல்பர்டாவின் தீவிர சிகிச்சை பிரிவுகளுக்கு இந்த உதவிகள் அனுப்பப்பட உள்ளன. ஏனைய மாகாணங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அவசர சிகிச்சை பிரிவின் நோயாளிகளை மாற்றுவதற்காக விமானங்களும் பணியாளர்களும் தயார்படுத்தப்படுகின்றனர். இவர்கள் இன்று முதல் அல்பர்டாவுக்கு அனுப்பப்படுவார்கள் என இன்று காலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அல்பர்டாவில் முப்பரிமாணத்தின் முக்கிய கூறுகள் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக மாகாண சுகாதார அவசர பிரிவின் தலைவர் இன்று தெரிவித்துள்ளார். இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டு இறப்பார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். இன்று மாத்திரம் அல்பர்டாவில் 1651 தொற்றுகளும் 11 மரணங்களும் பதிவானது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஹுவாவை நிர்வாக அதிகாரி மெங் வென்சுவுக்கு எதிராக நாடு கடத்தல் உத்தரவை கனடா கைவிட்டுள்ளது.
அமெரிக்க நீதித்துறை அதிகாரிகளுடன் வான்சு இணக்கப்பாடு ஒன்றை கண்ட நிலையில் இந்த நாடு கடத்தல் உத்தரவு கைவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண நீதிபதி அவரை நாடு கடத்தும் வழக்கை தள்ளுபடி செய்தார். வான்சுவுக்கு எதிரான குற்றவியல் குற்றச்சாட்டுகளை தீர்ப்பதற்காக அமெரிக்க நீதித்துறை அதிகாரிகள் ஒப்பந்தம் செய்ததை அடுத்து அவரை நாடு கடத்தும் வழக்கை நீதிபதி தள்ளுபடி செய்தார். இதன் மூலம் ஒத்திவைக்கப்பட்ட வழக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் சில விதிமுறைகளின் கீழ் கனடாவை விட்டு வெளியேறவும் வான்சுவுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த இணக்கப்பாடு 3 ஆண்டுகள் நீடித்த முக்கிய புவிசார் அரசியல் வழக்கை முடிவுக்கு கொண்டு வருகின்றது. கனடாவில் இன்று மீண்டும் 4000க்கும் அதிகமான தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. மீண்டும் அல்பர்டாவில் அதிக எண்ணிக்கையில் தொற்றுக்கள் இன்று பதிவாகியுள்ளன. 1651 தொற்றுக்களையும் 11 மரணங்களையும் இன்று அல்பர்டா சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 743 தொற்றுகளும் 7 மரணங்களும் இன்று பதிவாகின. ஒன்டாரியோவில் 727 தொற்றுகளும் 11 மரணங்களும், கியூபெக்கில் 701 தொற்றுகளும் 2 மரணங்களும் பதிவாகின. சஸ்கெச்சுவானில் தொற்றுகளும் 5 மரணங்களும் இன்று அறிவிக்கப்பட்டன. ஏனைய மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் தலா 100க்கும் குறைவான தொற்றுக்கள் இன்று பதிவாகியுள்ளன. இன்று நாடளாவிய ரீதியில் மொத்தம் 4573 தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Welcome back. நன்றி PS சுதாகரன் for கனேடிய செய்திகள். இப்போ டைம் 9:43 PM in Toronto. ஸோ ஒன்ஸ் அகெயின் வர மண்டே திங்கட்கிழமை எங்களுடைய 300th ஷோட் நடக்கும். ஸோ மேக் ஷுர் யூ டியூன் இன். ஸோ இப்போ குட் ஈவினிங் கனடா நிறைவுக்கு வரப்போகிறது. என்னை தொடர்ந்து இன்றைக்கு ஆகஸ்டின் ஜெகசோதி கோவிட் அவேர்னஸ் அண்ட் வேக்சினேஷன் பற்றி ஒரு சாங் ஒளிபரப்பாகும். ஸோ அது எனக்கு பிறகு நடக்கும். பட் நீங்கள் குட் ஈவினிங் கனடாவோட IPTV, ஃபேஸ்புக், யூடியூப், GEC தமிழ் ஆப் மூலமாக இணைந்திருக்கலாம். வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். உங்களோட ஃபீட்பேக் தெரியுங்கோ. அண்ட் மீண்டும் குட் ஈவினிங் கனடா உங்களை திங்கட்கிழமை சந்திக்கும். நன்றி. எங்கள் வாழ்வில் நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு கொடுக்கும் தடுப்பூசியே. எங்கள் வாழ்வில் நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு கொடுக்கும் தடுப்பூசியே. தொலைந்து போனவற்றை அடைய மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப. தொலைந்து போனவற்றை அடைய மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப. ஆதரிப்போம், ஊக்குவிப்போம் எங்கள் நகரத்தின் திட்டங்களை. ஆதரிப்போம், ஊக்குவிப்போம் எங்கள் நகரத்தின் திட்டங்களை. எங்கள் வாழ்வில்
நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு கொடுக்கும் தடுப்பூசியே. இயல்பு நிலை பெறவே கல்வி சாலை வளமை எங்கள் தெரிவே. தொழில்கள் இயல்பு நிலை பெறவே கல்வி சாலை வளமை எங்கள் தெரிவே. தடுப்பூசிதான் எங்கள் கவசம்தான், தவறாமல் நடை போடுவோம். தடுப்பூசிதான் எங்கள் கவசம்தான், தவறாமல் நடை போடுவோம். எங்கள் வாழ்வில் நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு கொடுக்கும் தடுப்பூசியே. திரிபடைந்து வரும் யுத்தம் முழுமை வெற்றி எங்கள் கையில். திரிபடைந்து வரும் யுத்தம் முழுமை வெற்றி எங்கள் கையில். சமூகமாக ஆதரிப்போம் இந்த திருநாட்டின் வெற்றிதனை. சமூகமாக ஆதரிப்போம் இந்த திருநாட்டின் வெற்றிதனை. எங்கள் வாழ்வில் நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு கொடுக்கும் தடுப்பூசியே. எங்கள் வாழ்வில் நாம் இழந்ததை திரும்பவும் எமக்கு